ம். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படம், அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா யார் அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு ரியலி ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது இப்போ அஜித் அவர்களை குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அஜித் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ விடாமுயற்சி திரைப்படமும் குட் பேட் அக்லி திரைப்படமும் அடுத்தடுத்து ஸ்பீடாக பண்ணுவதற்கான மிக முக்கியமான காரணமே அடுத்த ஒரு 6 மாதம் நான் சினிமாவிலேருந்து ஒரு பெரிய கேப் எடுக்க போகிறேன். நான் கம்ப்ளீட்டான கான்சன்ட்ரேஷன் நான் சினிமா விட்டு என்னோட பேஷனில் ரேசிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அஜித் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த திரைப்படத்தையும் சைன் பண்ணல. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டப்பிங்கும் அஜித் அவர்கள் எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அவங்களோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஸோ அடுத்து எந்த திரைப்படம் யாருக்கு படம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்கள் கதை மட்டும்தான் கேட்காம இருந்தாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தை ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நம்ம அஜித் அவர்கள் ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதிக்கு இணையான சம்பளத்தை அஜித் அவர்கள் வாங்கி கொண்டு இருக்காங்க. ஒரு திரைப்படத்துக்கு மட்டுமே விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அவங்க 150 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமா குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அஜித் அவர்கள் சம்பளமா கேட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் தன்னோட அடுத்த திரைப்படத்துக்கு 267 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளமா கேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் அஜித் அவர்கள் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை மட்டும்தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். சிங்கிள் ப்ரொடியூசர் சூஸ் பண்ணாம கார்பரேட் நிறுவனத்தை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தான் அஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சன் பிக்சர்ஸும் இதுல தெளிவா இருக்கு. இதனாலதான் காஞ்சனா 4 திரைப்படத்தையும் வேணாம்னு சொன்னது. ஸோ நாங்க தொடர்ந்து பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் இப்போ தயாரித்து கொண்டு இருக்கோம். எங்க லைனப்ல கூலி திரைப்படம் இருக்கு, ஜெயிலர் 2வது பாகம் இருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய திரைப்படத்தை இருக்கிறோம். இந்த சமயத்துல காஞ்சனா 4 பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. அதனால குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா மைத்ரி மூவிஸ்க்கு அப்புறமா நம்ம அஜித் அவர்கள் சன் டிவி தயாரிப்பில் தான் ஒரு திரைப்படத்தை பண்ண போறாங்க. மங்காத்தா திரைப்படத்துக்கு அடுத்த திரைப்படம் சன் டிவி கூட பண்ண போறாங்க. இப்போ அந்த திரைப்படத்தோட டைரக்டர் யாரு அப்படிங்கிற தகவல் கேட்டுச்சிருக்கு. அதாவது நம்ம அஜித் அவர்கள் இந்த ஸ்டோரியை கேட்க ஆரம்பிக்கலையாம். ஸோ இந்த ஒரு 6 மாதம் கேப்புக்கு முன்னாடி 2 இயக்குனர்கள் கிட்ட ஸ்டோரியை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 2 இயக்குனரும் ஸ்கிரிப்டை இனிமே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். முதல் இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா போர் தொழில் திரைப்படத்தோட இயக்குனர் விக்னேஷ் அவர்கள் கிட்ட கதையை கேட்டிருக்காங்களாம். அந்த திரைப்படத்துல அஜித் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது கம்ப்ளீட்டான ஒரு கிரைம் த்ரில்லரா அது உருவாக போகிறதாம். அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி அஜித் கிட்ட சொன்ன உடனே இதில் நிறைய லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் இருக்கு, நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணும், ஸ்கிரிப்டை நீங்கள் இன்னுமே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து திரு அஜித் அவர்களே இந்த ஒரு இயக்குனர் கிட்ட வாண்டெல்லாம் கூப்பிட்டு கதையை கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இயக்குனர் யாருன்னா மகாராஜா திரைப்படத்தோட இயக்குனர் நிதிலன் அவர்கள் தான். ஸோ மகாராஜா திரைப்படம் உண்மையாலுமே அஜித் அவர்கள் அந்த திரைப்படம் நடித்திருந்தா உண்மையாலுமே சூப்பராகவே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு கம்ப்ளீட்டான லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ரியாலிட்டியா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட இயக்குனர் அஜித் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காங்களா. அந்த கதை 2 டேஸ்ல ஒரு 2 டே மட்டுமே நடக்கிற ஸ்டோரி. லைக் விடாமுயற்சி எப்படி 1 டேல நடக்கிற ஸ்டோரியோ அதே மாதிரி அந்த திரைப்படம் 2 டேஸ்ல நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த திரைப்படத்தோட கதை அஜித் அவர்களுக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடித்திருக்காம். ஆனா சன் டிவி இதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம சன் டிவியை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கமர்ஷியல் திரைப்படம் லாஜிக்கா மிஸ்டேக் இருந்தாலுமே கமர்ஷியல் திரைப்படம்னா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கதை அஜித் அவர்களுக்கு பிடித்திருந்தாலுமே சன் டிவிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே இந்த திரைப்படம் நாங்க கமர்ஷியலா ப்ரொமோட் பண்ண முடியாது, கமர்ஷியலா வெற்றி திரைப்படமா அமைந்து ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ் கவர் பண்ண முடியாது
அதனால் வந்து வேற ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிட்டிலன் கிட்ட வந்து சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். இதனால் வந்து ஒரு பெரிய குழப்பத்துல வந்து இருக்காங்களா அஜித் அவர்கள் அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருன்னு. ஸோ இப்போ அடுத்தடுத்த இயக்குனர் கிட்ட வந்து கதையை வந்து கேட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த இயக்குனர் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இந்த 2 இயக்குனர்ல ஒருத்தர் வந்து அஜித் அவர்கள் செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் போர் தொழில் திரைப்படத்தோட இயக்குனர் வந்து கம்ப்ளீட்டான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லரா வந்து கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் கதாபாத்திரத்துல. இந்த பக்கம் வந்து மகாராஜா திரைப்படத்தோட இயக்குனர் நிதிலன் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ராவான ரியாலிட்டியான ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்கிரிப்ட்ல எது ஓகே ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வழக்கம் போல வந்து பீட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, சில இடத்துல கம்மிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் தான். விவேக் அவர்களோட மியூசிக், விவேக் அவர்களோட லிரிக்ஸும் வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். இது எல்லாமே வந்து சாங்குக்கு வந்து பெரிய பிளஸ். முக்கியமா வந்து சூர்யா அவர்களோட கேட்ட நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த டைம்ல வந்து இது ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணது தான். நீங்க இந்த சாங்கை ரிலீஸே பண்ணிட்டு தேவையில்ல, படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த சாங்குக்கு பதிலாக சூர்யா அவர்களோட வேற ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு டீம் மியூசிக்கா ஒரு 2 நிமிஷம் லைக் வந்து சூரியனை போற்று திரைப்படம் பார்த்துருப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து மாறா தீம் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ரிச் ஆனது. அந்த மாதிரி நீங்க தீம் மியூசிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா உங்களோட ப்ரொமோஷனுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பெருசா வந்து இருந்திருக்கும். இந்நேரம் வந்து அந்த ரிட்ரோ திரைப்படத்தோட சாங் வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டையை வந்து கிளப்பியிருக்கும், ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா வந்து இருந்திருக்கும். ஸோ இது படக்குழு தான் வந்து ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இப்போ வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சந்தோஷ் நாராயணன் மிஸ் பண்ணல, அவங்களோட ஒர்க்கை வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக சந்தோஷ் நாராயணனுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதுக்கப்புறமா இந்த ஒரு பாடலை பற்றி பேசுனா வந்து அந்த ஒரு இடத்த ஆர்ட் டிசைனை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகட்டும். ஆர்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஜெயில் கெட்டப், ஜெயில் செட்டு தான். ஆனால் அந்த ஜெயில் செட்டை வந்து உண்மையாலுமே இந்த ஜெயிலில் வந்து சூர்யா அவர்கள் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெயில் செட்டை பார்க்கும்போது வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட கெட்டப்பை தான் வந்து ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுகிறது. அந்த ஒரு கெட்டப்பை பார்த்து சூர்யா அவர்கள் தாடிலாம் வச்சுட்டு இருக்கும்போது வந்து இது ஒரிஜினல் தாடியா இல்லை டூப்ளிகேட் ஒட்டு தாடியா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிகிறது. ஸோ வந்து ஒரு ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுருக்கம் ஏற்பட்டு இருக்கலாம், இல்லை ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாற்றி இருக்கலாம், இல்லை வந்து உடம்பை கொஞ்சம் குண்டாக்கி இருக்கலாம், அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லை காலர் வந்து ஷெட்டும் தலையும் காலரும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தா வந்து அந்த ஒரு லுக்கை வந்து ஒரு பர்ஃபெக்டான லுக்கா வந்து அமையும். இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான லுக் மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கு தெரிகிறது. இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து சரி பண்ணியிருக்கலாம். மேபி படத்துல வந்து பார்க்கும்போது இது சரியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த பாடலோட பாசிட்டிவான விஷயம், இந்த பாடலோட நெகட்டிவான விஷயம். ஸோ இந்த விஷயங்களாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து இந்த பாடல பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த பாடல நெகட்டிவா இருந்துச்சு? என்னடா சங்கர் வந்து இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க, சற்றுமே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல. இந்தியன் 3 திரைப்படம் வந்து அடுத்த வருடமும் வந்து வெளியாவது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 3 திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் தான். இந்தியன் 2 திரைப்படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஃபிளாப்பான திரைப்படமா அமைந்தது. அந்த திரைப்படத்தோட இறுதியில வந்து இந்தியன் 3 திரைப்படத்தோட காட்சிகளை வந்து வைத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் ஃபிளாப்பான திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த திரைப்படம் வந்து நிறைய ட்ரோல் வந்து செய்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த சீன்லாம் இவ்வளோ காமெடியா இருக்கு, இது வந்து சங்கர் திரைப்படம் தோல்வியானாலும் பரவாயில்ல, கமல்ஹாசன் திரைப்படம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து ஆகியிருக்க கூடாது, அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பயங்கரமா விமர்சனம் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, வசூல் ரீதியா வந்து ரொம்ப 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 அடி வாங்கி இருந்தது. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து இந்தியன் 2 வந்து கண்டிப்பா வெற்றி திரைப்படமா அமையணும். ஏன்னா வந்து தொடர்ந்து லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய அடி. ஏன்னா வந்து நீங்க லால் சலாம் எடுத்துக்கோங்க, பொன்னியின் செல்வன் 1 எடுத்துக்கோங்க, பொன்னியின் செல்வன் 2 எடுத்துக்கோங்க, சந்திரமுகி 2 எடுத்துக்கோங்க, வேட்டையன் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே இந்த ஃபிளாப் தான். இதனால வந்து இந்தியன் 2 எப்படியாவது வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்தியன் 2 ஃப்ளாப் தான். ஸோ இதனால் வந்து இந்தியன் 3 திரைப்படத்தை வந்து சில காட்சிகளை வந்து ரீஷூட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்களும் கமல்ஹாசனும் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் வந்து இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணாங்க. இந்த சைடு வந்து லைக்கா நிறுவனம் இந்த இந்தியன் 3 திரைப்படத்தை நம்ம டைரக்டா வந்து திரையரங்குகளை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஓடிடி தளத்தில் வந்து கொடுத்துடலாம். ஓடிடி தளத்தில் வந்து இந்தியன் 3 திரைப்படத்தை கொடுத்துட்டா அவங்க வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணி லாஸை விட வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டா நமக்கு வந்து ஓரளவு
லாபம் கிடைக்கும் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணி இருந்தது. ஆனா சங்கர் அவர்களும் கமல்ஹாசனும் அவர்களும் இல்ல, இந்தியன் 3 திரைப்படம் ஒரு பயங்கரமான திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகக்கூடாது, டைரக்டா திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆனா மட்டுமே வந்து அந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்துல இருக்க சில காட்சிகள் வந்து நாங்க வந்து ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா லைக்கா நிறுவனம் இல்ல, ரீஷூட் பண்ணுவதற்கு எங்களால் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது, எவ்வளவு க்ரோஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியுமா, அதனால கொடுக்க முடியாது அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்களாம். ஸோ ஆனாலும் வந்து கமல்ஹாசனுக்கும் சங்கருக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான திரைப்படம், அதனால் வந்து சங்கர் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் தன்னோட ஓன் செலவுல வந்து இந்த திரைப்படத்தை வந்து சில காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைக்கா நிறுவனம் வந்து இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய இந்தியன் 3 அவங்க சொன்ன காரணத்துல வந்து ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா வந்து இதை சும்மா வார்த்தையால வந்து சொல்லிட்டு சங்கர் அவர்கள் வந்து இந்த சைடு பார்த்தா கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க, இந்த சைடு பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏஐ டெக்னாலஜி படிப்பதற்காக அமெரிக்கா வந்து போயிட்டாங்க. இதனால் இந்தியன் 3 திரைப்படத்தை எதுவுமே பண்ணாம ஒரு பொட்டிக்குள்ள போட்டு லைக்கா நிறுவனம் வச்சிருக்கு. ஸோ அப்பதான் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல வந்து லைக்கா நிறுவனம் சங்கருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்தியன் 3 திரைப்படத்தோட சில காட்சிகளை வந்து ரீஷூட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா வந்து இப்போ வரைக்குமே அதை பண்ணல, நீங்க அதுக்கான பதில சொன்னா மட்டுமே வந்து நாங்க வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தமிழகத்துல வந்து ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற பிரச்சனையும் பண்ணாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஓரளவு முடிவுக்கு வந்து விட்டது. ஓகே, கேம் சேஞ்சர் திரைப்படம் முடிவடைந்து விட்டது, நம்ம கமல்ஹாசன் அவர்களும் சென்னை வந்து திரும்பி விட்டார்கள். அதனால வந்து இப்ப வந்து இந்தியன் 3 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப வந்து சங்கர் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஈடுபட்டு இருக்காங்களா, அந்த ப்ராஜெக்டுக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சைடு வந்தா நம்ம கமல்ஹாசன் அவர்களும் வந்து தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்துல கமிட் ஆகி கொண்டு இருக்காங்க, கதையும் வந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து இதை பத்தி வந்து சங்கர் கிட்ட இந்தியன் 3 திரைப்படத்தை கேட்கும்போது இல்ல, நான் இன்னொரு ப்ராஜெக்ட்ல வந்து பிஸியா வந்து இருக்கேன், அந்த ப்ராஜெக்டோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம சங்கரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே கிளியரா தெரியும், ஒரு திரைப்படம் ஷூட்டிங் வந்து ஆரம்பிட்டா கண்டிப்பா வந்து ஒரு 2 வருடமோ 3 வருடமோ வந்து ஆகும் அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு. ஸோ அதனால வந்து சங்கர் அவர்கள் வந்து இந்தியன் 3 திரைப்படத்தை சில காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ இதனால வந்து இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சங்கர் அவர்கள் ரீஷூட் பண்ணாம அப்படியே வந்து இருந்தா கண்டிப்பா வந்து லைக்கா நிறுவனம் தன்னோட அடுத்த ஒரு மூவ் வந்து எடுத்துரும். ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படமும் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமா அமைந்து விட்டது. இதனால் வந்து கண்டிப்பா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாபம் வந்து தேவை. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த இந்தியன் திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ரிஸ்க்கை வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால டைரெக்டாக வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணி 100 ஒரு 150 கோடியாக வந்து வாங்கிப்பாங்க. அது வந்து லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்து இந்தியன் 3 திரைப்படமும் ஓடிடி தளத்தில் பெரிய ஹிட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து லைக்கா நிறுவனம் ஓடிடி தளத்தில் இந்தியன் 3 வந்து ரிலீஸ் பண்ண போகிறது. நாம் வந்து இந்தியன் 3 ஓடிடி தளத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ இன்னைக்கு நாம வந்து ரெட்ரோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அது இந்த டைம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடாது, ஆனால் இந்த சாங் வந்து பர்ஃபெக்டான சாங். இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து நம்ம அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் 2 பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் யார் யாரு, ஸோ அவங்க கதை வந்து ஓகே ஆச்சா இல்லையா, தயாரிப்பு நிறுவனம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். ஃபைனலாக வந்து இந்தியன் 3 திரைப்படத்தை வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு பின்னாடி சங்கர் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க, இதை பத்தியும் பேசியிருந்தோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.